பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா வேத பாரகர் மற்றும் பரிசேயர் இவர்களை சில இடங்களில் மாயக்காரரே அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாயக்காரர்கள் என்று இயேசுவினால் சொல்லப்பட்டவர்களுக்குள் இருந்த சுபாவங்கள் என்ன பார்க்கலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். இதில் ஜெப ஆலய தலைவனை குறித்து தான் ஆண்டவர் மாயக்காரனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ, ஜெப ஆலயத்திற்கு வந்த ஒரு ஸ்திரீ 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருப்பாங்க. சாத்தானுடைய கட்டிலிருந்து அந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்போது அதை பார்த்து ஜெபாலய தலைவன் 6 நாள் இருக்கே, அன்னைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கலாமே, ஏன் ஓய்வு நாளில் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அத்தாரிட்டியை அதில் வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மாயக்காரனே, உன் கழுதியாவது உன் எருதுக்காவது நீ ஓய்வு நாளில் தண்ணி கொடுக்காம இருப்பியா? ஒரு மனுஷி, ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவளை சாத்தான் இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். 18 வருஷம் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அந்த கட்டிலிருந்து அவளை விடுதலையாக்க வேண்டாமா? அப்போ உனக்கு இறக்கமே இல்லையே அப்படின்னு ஆண்டவர் கடிந்து கொள்றார். அப்போ யாருக்குள்ள இந்த சுபாவம் இருக்குதோ, மற்றவர்களை குறித்த அக்கறையே இல்லாம, அவங்க படுற கஷ்டங்களை குறித்த ஒரு மனதுருக்கம் இல்லாம, ஒரு அன்பு இல்லாம, கடின முகத்தோட யார் இருக்கிறாங்கன்னா, என்னோட அத்தாரிட்டி, என்னோட இது அப்படின்னு இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? மாயக்காரனின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் தன்னோட இஷ்டத்திற்கு தான் அது நடக்கணும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க மாயக்காரர். அடுத்தவங்க ஃப்ரீயாக வாழ்கிறதுல ஒரு கரிசனை கிடையாது. அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மையிலையும் தன்னை விட்டு கொடுக்கறது கிடையாது. அடுத்தவங்க நன்மை பெறுகிறதுல இவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. இப்படிப்பட்டவர்களை தான் ஏசப்பா மாயக்காரனேன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.